அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் சார். கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொன்னா பொருள் என்ன வழியோ மீதி சில கரெக்டா வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாங்க. சின்ன இடத்துக்கு கூட அவளுக்கு போக தெரியலையே, ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அந்த இடத்துல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு சார். என்ன படிக்கிறீங்க? பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல போய் நீங்களே உங்க வேலைகளை கூட ஏன் பாத்துக்க முடியாது? ஒரு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்றதுக்கு எதுக்கு ஆள் துணையெல்லாம் வேண்டி இருக்குன்னு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க. இந்த ஜெனரேஷன்ல இந்த ஸ்கில் ஒரு பிரச்சனை என்னன்னா, செத்த நேரம் அமைதியா இருந்தா விட்டுருவாங்க. கடைக்கு போனா சரியா வாங்கிட்டு வர மாட்டாரு சார். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. 100 ரூபாய் கொடுத்து ஒரு பால், டீ தூள், பிஸ்கெட் அது மாதிரி வாங்கிட்டு வரா, இவர் எக்ஸ்ட்ராவா ஒரு பொருள் வாங்கிட்டு வருவார். கூட போக தெரியல. ஆமா. எங்க தம்பி என்ன படிக்கிறீங்க? 12th ஸ்டாண்டர்ட். 12ஆம் கிளாஸா? சில்லறை பார்த்து கூட வாங்கிட்டு வரது இல்லங்கறாங்களே. மேக்ஸ் ஸ்டூடண்ட் கிடையாது சார். மேக்ஸ் ஸ்டூடண்ட் கிடையாது. ஊர்ல இருக்க கலசரப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து யா உசுரா வாங்குறீங்களா? பெத்தப்பன் கொடுக்குற காசே கவுண்ட் பண்ற நீங்க கடைக்காரர் கொடுக்குற காசை கவுண்ட் பண்ணல, அவரை நம்புறேன்னு சொல்றது எப்படி சரியா? அட்ஜஸ்ட்மென்ட் ஸ்கில் இல்ல சார். அட்ஜஸ்ட்மென்ட் ஸ்கில் இல்ல. அப்படின்னா ஆபரேஷனா? எது கரெக்ட், எது தப்புன்னு தெரியறனால தான் நான் அதுக்கு தாண்டாப்ல தான் நான் எப்பவுமே ஒரு தப்பு நடக்கல நம்ம மேல தப்பு இல்லைன்னா நம்ம நினைப்போம். ஆனா நம்ம மேல தப்பு இருக்குன்னு எப்ப தெரியும்? நான் மத்தவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறப்ப ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. வந்து எல்லா பசங்களோட விளையாண்டுட்டு இருப்பா, அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நீ வாய மூடு, உனக்கு ஒன்னும் தெரியாது, அவங்க முன்னாடி என் இமேஜை ஸ்பாயில் பண்ணிடாத, எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பண்ணு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க ஆனா சொல்றத பத்தி பார்த்தா எப்பவுமே உங்க மேல தப்பே இல்லைன்னு தான் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி ஒருவேளை ஒத்துக்கிட்டா என்ன ஆயிடும் நீங்க பயப்படுறீங்க? பயந்த சுபாவமா இருக்காங்க சார். பயந்த சுபாவம்னா ரோட்ல வெளியே தனியா நடந்து போறது பயப்படுறாங்க சார். தனியா போன சைக்கிள் ஓட்ட தெரியல பயப்படுறாங்க. நிறைய விஷயம் இருக்கு அது மாதிரி. உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன் நானு. ஏய் இந்த சோஃபா ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீ தான் தைரியமா நாளை சொல்லு. ஆரம்பத்துல ஏன் பயந்தீங்க ரோடெல்லாம் கிராஸ் பண்றதுக்குலாம்? வீட்டுக்குள்ளே இருந்தனால பயமா இருந்தது. அம்மா கொஞ்சம் பயமா இருந்தாங்க. அம்மா பயம். ஏன்னா ஒரே ஒரு புள்ள, ரொம்ப நேர்த்தி கடன்ல பெத்த புள்ள சார் அது. அப்புறம் என்ன நீங்க அதனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால அம்மா சொல்லுவாங்க, நான் ட்ரை பண்ணா கூட இரு போதும், கொஞ்ச நேரம் மூச்சு வாங்க போது உடனே தண்ணி குடி. கபடியில நல்லா விளையாடுறாங்க, ஜெயிக்கிற நேரத்துல அவங்க செத்து கிடக்குறாங்க. வெண்ணிலா கபடி குழுல பாத்தீங்களா? ஏமா அது சினிமாமா? குண்டா இருக்காங்க சார் பசங்க. ஒல்லியா இருக்கவங்க கூட செத்து இருக்காங்க. ஷவர்மா சாப்பிடுவீங்களா? சொல்றா. சோஃபாலே உட்கார்ந்த மேனிக்கு செத்து போனவன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்லி இருக்கேன் சார். என்னது சோஃபாலே உட்கார நமக்கு பின்னால புள்ள எப்படி ஆகும்லாம் நீங்க கற்பனை பண்ணலையா? அதுவும் சொல்லி வச்சிருக்கேன். என்னன்னு? நான் இறந்த அப்புறம் கூட பஸ்ல போவாதீங்க அது மாதிரிலாம் ரொம்ப ஆசை சார் அவனுக்கு. நான் கிரவுண்டுக்கு விட்டேன், இப்ப 2 நாளா விடுறேன். ஆனா வரும்போது புது ஃப்ரெண்ட் தேய்ச்சிக்கின்னு வரேன். எப்படி ஸ்கூட்டர் ஓட்டுறா? காரணம் யாரு? அவங்க அப்பா தைரியம் கொடுத்ததுனால தானே, அவங்க அம்மா அப்பா தைரியம் கொடுத்ததுனால தானே அந்த பொண்ணு ஓட்டுறா. என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம். போனால எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க, இவன் மட்டும் தனியா ஒரு கோவப்படுறான். கோவத்துல இருக்க? கோவம்லாம் இல்ல சார். எங்க போனாலும் பின்னாடியே வராங்க. பேசுனா நீங்க கூட நின்னுகிட்டே இருக்கீங்க, எனக்கு எப்படி பேச முடியும்னு கேக்குறேன். அதுக்கு ஒரு பதில் வேணும்ல? அப்படி எல்லாம் சொல்லப்படாது. என்னடா மிரட்டுற? அப்படி எல்லாம் சொல்லப்படாதுன்னு அந்த டெண்டர்ல சார் அவ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கேப்போம், நீங்க சொல்றீங்க இல்லங்கறாங்க அம்மா. அப்படியா? சொல்லுப்பா. இருங்க, மிரட்ட கூடாது சார். ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே போய் சொல்லிடுவாங்க, ஆகாஷ் வர மாட்டேன், இங்கே வெளியே வர மாட்டேன். டேய் என்னங்கடா ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? சொல்ற வேலையை உனக்கு செய்யறேன்னு சொன்னா இதே ஒரு பொம்பளை புள்ள இருந்தா எல்லாம் செஞ்சிருக்கோம். இப்ப புரியுதா ப்ராப்ளம்? அவங்க நினைச்சது வேற, வந்தது வேறடா. குரல் எடுத்து பேச உங்களுக்கு தயக்கமாக இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்து ஸ்டோர்ல நிக்கிறேன், இப்போ நீங்க வர்றீங்க. பேக்ல தான் வச்சேன், இப்பதான் 10 மினிட்ஸ் முன்னாடி வாங்கிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் இப்படி கேட்பீங்க, நான் தான் சேல்ஸ் கேர்ள், இங்க பொருளை வச்சுட்டு போனேன். என்னம்மா எடுத்தோன்னே என்கிட்ட வந்து இங்க பொருளை வச்சுட்டு போனேன் அப்படின்னு இப்படி கேட்க முடியும்? அடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உங்களுக்கு உரையாடல தொடங்குறதா சிக்கல், அதனாலதான் அவ்வளவு நேரமா போராடுறீங்க. ஒரு பையன் 2 பேருக்குமே சாமர்த்தியம் பத்தாது. வாடகை எடுத்துட்டு வந்து கொடுத்தா கூட எவ்வளவு கொடுத்தாங்க தெரியல, வாங்கி அங்க வச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வாங்கி வைக்கும்போது எனக்கு வந்து தெரியாது சார். சரி, செகண்ட் டைம் அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நான் அதே மிஸ்டேக் தான் திருப்பி பண்ணேன். அதான் ஏன்னு கேக்குறேன். குளிச்சிட்டு வந்து அந்த ஈர டவல் வந்து அப்படியே அந்த பெட்லயே கிடக்கும். என்ன வயசு? 9th படிக்கிறோம். ஆனா உங்க வீட்டுக்காரருக்கு 35 வயசு, அவரே என்ன துண்டா அதெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்?
நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கும் சார். நம்ம குளிச்சுட்டு வந்தானே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கும் சார். ஆக்சுவலா சோம்பேறித்தனத்தை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. அதை சொல்ல உங்களுக்கு கூச்சல்ல வெளியில போய் ஒரு அவங்களுக்கு உண்டான ட்ரெஸ் அவங்க செலக்ட் பண்ண தெரியலங்க சார். என்ன வயசு? ஒரு பையனுக்கு 22 வயசு, இன்னொரு பையனுக்கு 24 பண்ணிருக்கா. மெரூன் ஆஃப் ஒயிட். இவர்தானே? ஆமாங்க சார். கரெக்ட். எந்திரிங்க. தெரியுதா? நான் கட்டாயம் எதிர்பார்த்தேன். இருக்காத. ஏய் என்னங்கடா ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? என்ன சொல்லுங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசான்னு தெரியலையே. எனக்கு அந்த ஸ்கூல் அப்படின்றது வந்து என் டே ப்ராப்பரா போகணும். அதுக்கு என்னோட அப்பா வந்து என்னை விட்டாதான் என்னோட டே ப்ராப்பரா. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு இதுல வந்து பிலீஃப் இல்ல. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? நான் யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். சீரியஸா சார், நான் எங்க அம்மாவே ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? சந்தோஷம். யூஸ் பண்ணுங்க. அதனால எல்லார்கிட்டயும் ஒரு டிஸ்டன்ஸோட மெயின்டைன் பண்ணு. நீங்க உங்க பெண்ணுக்கான ஒரு சர்க்கிளையே கட் பண்ணி விட்டுருக்கீங்கிறாங்க அவங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. பொண்ணு வந்து அவ இன்னொரு இடத்துக்கு போகும்போது நீ படுற வேதனை நான் நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. ஏம்மா, இது எவனாவது ஊட்டியில கம்பளி விக்கிறவன் வந்தான்னா அவங்கிட்ட கப்சா அடிச்சு விடுங்க. நம்ம கிட்ட ராங் ரூட்ல போனீங்கன்னா அப்புறம் உங்க ரூட் டேஞ்சர் ஆயிடும். எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.